சென்னை ராயப்பேட்டை வி. ராமன் சாலையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்ய வரும் நிர்வாகிகள் கார்களை ஆங்காங்கே நிறுத்தி செல்வதால் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலையில் அங்கு இன்றும் போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லை என வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள் என்ன? 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய வி. ராமன் சாலையில இந்த விருப்ப மனு வழங்குவதற்காக வரக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் சாலையில இருபுறங்களிலும் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு செல்வதால் இந்த சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஒரு வார காலமாகவே இந்த விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று தினம் இது தொடர்பாக செய்தியும் பதிவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்றும் இந்த வாகனங்கள் வழக்கம் போலவே சாலையின் 2 புறங்களிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்றும் இந்த போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணிகள்ல போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபடாததையும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இப்போ மணி ஒரு 10:30 மணிக்கு எல்லாமே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேரமாகாத இன்னும் வாகனங்கள் வந்தால் மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடனடியாக போக்குவரத்து காவல்துறையினர் இந்த பகுதிக்கு இந்த வாகனங்களை நிறுத்துவதற்கு அனுமதி வழங்காமல் இந்த சாலையை போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில முறைப்படுத்த வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் மற்றும் இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.